மார்ச் மாதம் முக்கியமான சில பெயர்ச்சிகள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் தான். எப்படி ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கதோ, எப்படி ஒரு நிகழ்ச்சி ஊரையே திரும்ப பார்க்க வைக்கதோ, அதை போல உங்கள் வாழ்க்கையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாத சனிப்பெயர்ச்சியால் பலருக்கு சாதகமும் வெகு சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது. யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், மார்ச் மாத ராசி பலன் உள்ளே முழு விவரமாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோடு கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன
முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் 7.5 சனி ஆரம்பம். இந்த மாதத்துலேருந்து 7.5 சனி ஆரம்பம். ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 7.5 சனி கூட அவர் வந்து தான் உங்களுக்கு அரிய பல விஷயங்களை செய்ய போகிறார். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா, அல்லது ஒரு சீட் கிடைக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு. நிச்சயமாக மேஷராசி என்பர்கள் அரசியலில் இருப்பார்களே, ஆனால் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? கூட பிறந்த சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை உடன்பிறப்புகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அப்போ நிச்சயமாக போட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த போட்டியெல்லாம் தாண்டி வெற்றி பெற முடியுமா? சார் போட்டியெல்லாம் இருக்க தான் சார், நான் பார்த்துக்கிறேன் சாமி, அதெல்லாம் வரதான சாமி செய்யும், நான் கவனிச்சுக்கிறேன். ஆனால் இறங்கினா நாம் ஜெயிப்போமா? இதுதான் சாமி எனக்கு நீங்கள் சொல்லணும். என் ஜாதகத்தை வச்சு சொல்லுங்கள். நாம் கேட்கலாமா? நாம் வாங்கினா ஜெயிப்போமா? அல்லது நம்ம பேரில் இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் நீங்குமா? இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏற்கனவே நமக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது சாமி, அந்த கெட்ட பேர்லாம் நிவர்த்தி ஆகுமா? நமக்கு நல்ல பேர் கிடைக்குமா? நமக்கு நம்பிக்கை கிடைக்குமா? நான் அவர்கிட்ட நம்பிக்கையாக இருந்தேன் சாமி, யாரோ என்னை பற்றி தப்பாக எடுத்து சொல்லிட்டாங்க, அதனால் கொஞ்சம் இப்போ நம்ப மாட்டுறாரு, அதனால் இப்போ நமக்கு வருமானம் கம்மி தான். இப்போ நாம் திரும்ப அவங்க நம்பிக்கையை பெறணும். இப்போ நீங்கள் யாராக எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். அப்போது அந்த அவநம்பிக்கை விலகி உங்கள் பேரில் அவப்பெயர்கள் விலகி நல்ல பேர் வரக்கூடிய கால நேரம். அதனால தான் சொன்னேன், இப்போது அரசியல் தலைவர்கள் எடுத்துட்டா மேஷராசியில் நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்காங்க, முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு முதல் நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இப்போ பெண்டிங் கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 2-3 கேஸ் அவங்க பேரில் இருக்கவங்க கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இல்லைனா புதுசாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கும், ஒரு என்கொயரி போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், போட்டிகள், பொறாமைகள், இதில் தடுமாற்றங்கள் உள்ளதா? நான் கொஞ்சம் நான் அதெல்லாம் கவனிச்ச சமயம்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். பட்டு நமக்கு ஆஸ் பர் பர்த் சார்ட் நமக்கு டைம் என்ன, கிரகம் என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, கிரகம் யுத்தம் செய்ய சொல்கிறது, சண்டை போட சொல்லுது, கிரக யுத்தம் நடைபெறுகிறது. அப்போ நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணுற இடத்துல மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணலைனாலும் ஒரு ஃபைட்டிங், ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு மேஷராசி. சார் நீங்கள் ஒரு குடும்ப பெண்களாக இருந்தால் கூட சரி தான், ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், குடும்ப பெண்களாக இருந்தாலும், ஒரு அம்மை தாயாராக இருந்தாலும், புரியுதுங்களா, ஒரு வயசானவங்களாக இருந்தாலும், யங்ஸ்டராக இருந்தாலும், ஒரு யுத்தம், ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாமனாரோ மாமியாரோ கணவனோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இந்த சனி பெயர்ச்சியால் அந்த யுத்தங்கள் எல்லாம் குறைந்து, அந்த வாக்குவாதம் பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வெளியில், இல்லை அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு வருது, மெயினாக செய்வினை கோளாறுகள், இடதோஷம் நான் நிறைய சொல்வதுண்டு. இப்போ ஒரு அரசியல் தலைவர், அவங்க அரசியல் குடும்பம், அவங்க நல்லா வந்துக்கிட்டு இருந்தாங்க, சூப்பராக வந்துக்கிட்டு இருந்தாங்க, நல்ல வளர்ச்சி. இவங்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத, ராசி இல்லாத இடத்துல போய் ஒரு கால் வைக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கால் வச்ச நேரம், ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்ச நேரம், அந்த இடம் இவங்கள ஏற்றுக்கலை, ராசியாக அமைக்கலை.
அதனால் மிகப்பெரிய வீழ்ச்சி. அப்புறம் சிறைக்கெல்லாம் சென்று வர வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. அப்போது அந்த ராசிமானம் அதுதான் இந்த இடதோஷங்கிறது நின்று பேசும். இந்த வாஸ்துங்கிறது வேற, நான் அதுக்கு போவே இல்லை, வாஸ்துங்கிற இடத்துக்கே நான் போகல. அந்த பூமி தோஷம் ஏற்படும், இடதோஷம் வரும். நான் அதுதான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு, என்னுடைய மேஷராசி என்பர்களுக்கு நான் அதுதான் சொல்வது உண்டு. இடதோஷம் இருக்கான்னு பாருங்கள், பூமி தோஷம் இருக்கான்னு பாருங்கள். பூமி உங்களுக்கு ராசிமானமாக முதல்ல மாற்றுங்க, அப்புறமா நீங்கள் அந்த பூமியில் கால் வைங்க. இதுதான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடியது. அது போன்ற தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஏன் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், மேபி உங்கள் வீடுகளாக குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம். அப்போ அந்த இடதோஷங்கள் அதுதான் வீட்டில் பல விஷயங்கள் நடைபெறுவதற்கு, பல சங்கடங்கள் நடைபெறுவதற்கு காரண காரியமாக இருக்கும். அப்போ நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களே அந்த மாதிரி பூமி தோஷங்கள், இடதோஷங்கள் அதெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட தெரிந்து அறிந்து இமீடியட்டாக சரி பண்ணுங்கள். வீட்டில் அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதேனும் தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் உத்தர ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் போய்கிட்டே இருக்காங்க, மெடிக்கல் மாத்திரை, வீடே ஒரு சுபிக்ஷமாக இல்லை சாமி, வருமானம் வருது நிற்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது, கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாகிடுச்சு, அந்த வீட்டில் இருந்து ஒரு நிம்மதியாக இருந்தேன். ஏன்னா இந்த இடமாட்டம், இடத்தையே நான் ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா இதுதான் இந்த 7.5 சனியுடைய ஆரம்பம். அப்போ நான் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வாழ்க்கைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம். அதுவும் குறிப்பாக இந்த 7.5 சனி ஆரம்பம், சனி பகவான் வந்தவுடனே எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். மேபி உங்களுக்கு இன்னும் கூட ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். நன்மையே நடக்கும். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் வந்து மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய் அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி அதிகாரம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.